Hi friends, இன்னைக்கு நம்ம ஏல ஸ்டார்ட் ஆகுற ஒரு 10 words கத்துக்க போறோம். அதோட மீனிங் என்ன, தமிழ்ல அதோட மீனிங் என்ன, and அதை எப்படி ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணி இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்றதையும் கத்துக்க போறோம். Let's get started to the vocabulary series part 3. Number 1, admire. Admireனா ஒருத்தவங்கள ரெஸ்பெக்டோட ஒரு லவ்வோட அட்மயர் பண்ணி பார்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். Example sentence, I admire her confidence level. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் அவளோட கான்ஃபிடன்ஸை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன், ரொம்ப அட்மயர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. நம்பர் 2, அஃபெக்ஷன். அஃபெக்ஷன்னா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒருத்தவங்க மேல பாசம் காமிக்கிறது. ஸோ டு ஷோ சம் ஒன் அஃபெக்ஷன் ஆர் லவ் அப்படின்னு சொல்றது. ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், சில்ட்ரன்ஸ் ஷுட் கெட் லாட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சில்ட்ரன்ஸ்க்கு அவங்களோட குழந்தைங்களுக்கு நிறைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றது. நம்பர் 3, ஏன்ஷியன்ட். ஏன்ஷியன்ட்னா பழமையான அப்படின்னு சொல்லுவோம். ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரொம்ப பழங்காலத்து, ரொம்ப பழமையான மான்யூமெண்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ பிரமிட் இஸ் ஒன் ஆஃப் அவர் ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், பிரமிட் இஸ் ஒன் ஆஃப் அவர் ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட் ஆர் ஏன்ஷியன்ட் வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ பிரமிட் வந்து ரொம்ப பழங்காலத்து மான்யூமெண்ட், பழங்காலத்து வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. நம்பர் 4, ஆங்ஷியஸ். ஆங்ஷியஸ்னா ரொம்ப பயப்படுறது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ரொம்ப நர்வஸா இருக்க, ரொம்ப படபடன்னு எனக்கு வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஆங்ஷியஸ். ஷி இஸ் லுக்கிங் வெரி ஆங்ஷியஸ் டியூரிங் அ இன்டர்வியூ. இன்டர்வியூ அப்போ அவ ரொம்ப ஆங்ஷியஸா, ரொம்ப நர்வஸா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. நம்பர் 5, அப்ரோச். அப்ரோச்னா ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்துக்காக போய் ஒரு டீலிங் பேசுறதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு விஷயத்துக்காக ஒருத்தவங்க கிட்ட போய் நிக்கிறது, ஒருத்தவங்க கிட்ட பேச போறது. டு அப்ரோச் சம் ஒன் அப்படின்னு சொல்றது. ஸோ ஐ அப்ரோச் மை பேரண்ட்ஸ் டு அக்செப்ட் மை டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட என்னோட டெசிஷனை அக்செப்ட் பண்ண சொல்லி, நான் எடுத்த முடிவை ஏத்துக்க சொல்லி நான் போய் அவங்க கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ண, நான் போய் நிக்கிறேன். ஸோ இட் மீன்ஸ் ஆஸ் டு அக்செப்ட் மை டெசிஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ அதுதான் வந்து அப்ரோச். நம்பர் 6, அப்ரூவ். அப்ரூவ்னா என்னன்னா, இது வந்து நம்ம பொதுவாக ஆஃபீஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். மை எம்டி அப்ரூவ்ட் மை டெசிஷன், அப்ரூவ்டு மை ஆன் டியூட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னோட ஓடியை வந்து அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஆஃபீஸ்ல சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து அப்ரூவ், டு அக்செப்ட் அப்படின்னு சொல்றது. தென் நம்பர் 7 இஸ் ஆம்பிஷன். ஆம்பிஷன் மீன்ஸ் என்னது, நம்மளோட வருங்கால நீ என்னவா ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ மை ஆம்பிஷன் இஸ் டு பிகம் அ டாக்டர் அப்படின்னா நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். என்னோட எய்ம் இஸ் நத்திங் பட் தி ஆம்பிஷன். ஸோ மை ஆம்பிஷன் இஸ் டு பிகம் எ டாக்டர் அப்படின்னு சொல்றது. நம்பர் 8, அட்ஜஸ்ட். அட்ஜஸ்ட்னா என்னன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது. ஸோ இதே நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்னா, my friend adjusted her dress to the in the party அப்படின்னு சொல்றதுன்னா அவளோட ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா பார்ட்டியில அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ அட்ஜஸ்ட்னா டு அட்ஜஸ்ட் சம் ஒன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா டு அட்ஜஸ்ட் சம்திங், ஒரு பொருளை அட்ஜஸ்ட் பண்றது, இல்லை நம்மளே வந்து சில விஷயத்துக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து அட்ஜஸ்ட். நம்பர் 9, அவைலபிள். அவைலபிள்னா என்ன அர்த்தம், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்பயுமே வந்து நான் வந்து அவைலபிளா இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து திஸ் ட்ரெஸ் இஸ் அவைலபிள் ஃப்ரம் டுமாரோ, இந்த ட்ரெஸ் வந்து எங்களோட சேல்ஸ்ல நாளையில இருந்து அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றது. ஐ எம் அவைலபிள் அட் 5 PM அப்படின்னா நான் வந்து 5 PM இருந்து அவைலபிளா இருப்பேன் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் ரெடி, அதுல இருந்து உங்களை நான் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அவைலபிள். நம்பர் 10, ஃபைனல் வேர்ட் இஸ் அபண்டன். அபண்டன்னா ஒரு விஷயத்த அங்கே வந்து விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி had to abandon her car during the flood அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃப்ளட் இருக்கும்போது, ஒரு வெள்ளம் இருக்கும்போது அவளோட காரை அந்த ஃப்ளட், அந்த தண்ணியில விட்டுட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஷி had to leave a car during the flood அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண முடிஞ்சாலும் அதை ஃபார்ம் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஐ வில் see you in the next important and interesting video. Thank you guys. Bye.